கொள்றாளுகளே. இவளுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆவணுமோ எல்லாம் ஆச்சு. பைத்தியம் பைத்தியம் மாதிரி பேசாத, என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. சின்ன பொண்ணு என் மாமியா இருக்கா தெரியுமா? என் புருஷன்ட்ட இல்லாத பொல்லாததையும் சொல்லி என்னை இப்படி அடிவாங்க வச்சு வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டா பாத்துக்க. அந்த குடிக்கார பையன் என்ன குடிக்கிறானா? அவன் கூட கடந்து வாழல. அவனுக்கு அவன் என்னடானா ஆத்தக்காரி கூட சேர்ந்துட்டு என்ன அடிச்சு வெளியே பத்துறானா? என்னடி சொல்ற? ஆமா முனியம்மா, என் மாமியா கிளவி இருக்கால, டெய்லி நான் அவளுக்கு கஞ்சி தான் ஊத்தி கொடுக்கணும். நானே இன்னைக்கு கஞ்சி தான்க்கா குடிச்சேன். அது கஞ்சி கூட இல்லக்கா, காலையில தான்க்கா சோத்த வெடிச்சேன். குழம்பு தான்க்கா, நெத்தல குழம்பு. அதுக்கு டெய்லி கஞ்சா போடுற, ஒரு இட்லி தோசை கண்ணில் காண மாட்டேக்கா. அது இதுன்னு ஆச்சா பூச்சான்னு சொல்லி அடி வாங்கி கொடுத்துட்டாக்கோ. ஆமா, இருந்தாலும் மாமியாருக்கு ஏமா ஒரு நாள் பழைய குழம்பு திங்க முடியாதாக்கும். அதுக்கு இப்படியா பண்ணணும்? உடனே புருஷனும் அவங்க பேச்சு கேட்டுட்டு இப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன? ஆமாக்கா, ஆமா, இவனுங்களுக்குலாம் எதுக்குக்கா கல்யாணம் வேற, பொண்டாட்டி வேற, தேவையாக்கா? குடிக்கார பையன் சொன்னோன்னா அது கிழவிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஆமா, அவ்வளோ பையனா விட்டு கொடுக்க மாட்டாள். மருமவளனா அப்படியே அடிச்சு தெருவில் பத்துவாளுவேன். எப்பா, இதுக்கு ஏன் மாமியா எவ்வளவு பரவாயில்ல போலயே. கிழவிக்கு நான் பாய்சனை போடாம விட மாட்டேங்கா. ஏக்கா, நான் அப்படி என்னைக்குக்கா அதுக்கு சோறு கொடுக்காம வெளியே பத்தி விட்டேன்? நான் வெளியே பத்தி விட்டேன் ஆச்சா பூச்சான்னு என்னதெல்லாமோ சொல்லிட்டு கிடக்குக்கா. வயசாயிட்டு பத்தியா, அதான் புத்தி ஏதாச்சும் இப்படி தேவையில்லாம பண்ணுது. இப்படி மகனுக்கும் மருமகளுக்கும் நடுவில் இப்படி சண்டை இழுத்து விட்டு அவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. ஏக்கா, மகனை கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு பாக்குதுக்கா. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு? கைக்குள்ள வச்சுக்கிட்டாலும் பரவாயில்லக்கா, அதை பத்தி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. அதுக்கு இப்படியாக்கா அடிச்சு வெளியே துரத்துவாவே. அந்த குடியார பையன் ஒரு மிதிச்சாம திரும்பி என் பிட்டியே உடஞ்சு போச்சுக்கா. அந்த வீட்டு பக்கம் வராதங்காக்கா. ஐயோ ஏக்கா, வீடு தேடி வந்து இதுங்க தானக்கா வந்து பொண்ணதாங்கன்னு வந்து வீடு தேடி வந்து கேட்டுச்சுங்க. கடைசியில் இப்போ பாருங்க, வீட்டை விட்டு வெளியே போங்காக்கா. குடிக்கார பையன் நான் இல்லைன்னா அவனுக்கு பொண்ணே கிடைச்சிருக்காதுக்கா. அவன் வேற பொண்ணுக்கு இப்போ இவ்வளோ நாள் அவன் கல்யாணம் ஆகாம தான் கடந்துருப்பாங்க தெரியுங்க. நான் இழிச்சவாயி என் அம்மா அப்பா தேவையில்லாம என்ன கொண்டு இவன் தலையில் கொண்டு கட்டி வச்சுட்டு கடைசியில் என் வாழ்க்கை நாசம் பண்ணியாச்சு. என்னமோ வர்ற காலத்துல எல்லாம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பொருத்த பார்க்க கூடாது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பொருத்தத்தை பார்த்து தான் கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும். சின்ன பொண்ணு, நீ வேற ஏன்டி அவளே பாவம். ஏக்கா, உண்மையை தானக்கா சொல்றேன். பாத்தீங்களாக்கா, எல்லா வீட்லயும் ஒரே பிரச்சனையாதான் கிடக்கு.